கர்மா. இன்னைக்கு பேச போறதே கர்மாவை பத்தி தான். கர்மா உண்மையா பொய்யா இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்திலே கர்மா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்துல கர்மா இருந்தா அதுக்கு ஏதாவது விமோச்சனம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்கும் விமோச்சனம் உண்டு. முதல்ல கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு முன்னோர்கள் செய்த பாவம், இன்னொன்னு நாம செய்த பாவம், இன்னொன்னு ஜாதகத்துல இருக்கிற பாவம். இந்த பாவம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த குபேரனுடைய பொற்காசு மூட்டை கிடைக்குதோ இல்லையோ, கர்மா மூட்டை எல்லார்கிட்டையும் இருக்கு. தயவு செய்து அந்த கர்மாவை அங்க அப்படியே கலட்டி வச்சிடணும். அந்த மூட்டையை தூக்கி எரிஞ்சிடணும். அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு முடிவு, ஒரு நல்லது நடக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல, ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியல, ஏன் குழந்தை நல்லா அமைய மாட்டேங்குது, பிள்ளைங்களால ஏன் சந்தோஷம் இல்லை, குழந்தையே ஏன் அமையல, ஏன் வேலை வாய்ப்புகள்ல கஷ்டம், ஏன் வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஏன் நமக்குன்னு ஒரு தனி தொழில் அமைய முடிய மாட்டேங்குது, ஏன் நம்ம இன்னொருத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். இப்படி பல கேள்வி இருக்கு எல்லாருக்கிட்டையும். இது எல்லாம் போக அப்புறமா ஆசைகள். நான் அதுக்குள்ளேயே வரல. ஆசைக்கு முன்னாடி இவ்வளவு இடைஞ்சல்கள், இடைஞ்சலை தாண்டி தானே ஆசை. இந்த இடைஞ்சல்லாம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்றது? ஏன் இடைஞ்சல் ஏற்படுது? கர்மாவால ஏற்படுது. கர்மா அதை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடைஞ்சல்கள் விலகும். இந்த கர்மாவெல்லாம் அழிக்காம நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. அப்ப கர்மானா எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசிக்கு என்ன கர்மான்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசிக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கர்மா விலகுன்னு தெரிஞ்சுக்கணும். இதை ஒரு பொக்கிஷமா நம்ம பயன்படுத்தணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க அவசியம் நான் சொல்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்க கர்மா விலகும். நிச்சயமா அந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பெரிய விமோச்சனம் கிடைக்கும். எடுத்த உடனே கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த பதிவு கேட்ட பிறகு நம்பிக்கையோட சுவாமி ரூமுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏத்திட்டு, இறைவா இந்த பதிவு கேட்டிருக்கிற இந்த சுவாமியை நான் சீக்கிரம் வந்து பார்க்கணும், என் கர்மா விலகணும் அப்படின்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த சுவாமி உங்களை பார்க்கறதுக்கு அனுமதி சீட்டு கொடுப்பார். சில பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த கோவிலுக்கு போன உடனேதான் கர்மா விலகும் அப்படின்னு. இல்ல, போகணும்னு நினைச்சாலே கர்மா விலகும். நம்பிக்கையோடு நடக்கணும். ஆனா பதிவை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது. நம்ம கனவுகளை தகர்க்கக்கூடியது கர்மா. இந்த தகர்க்கக்கூடிய கனவு, வாழ்க்கையே கனவு தானங்க. எல்லாத்தையும் தகர்த்துட்டு போறதுக்கு வாழ்றோம். ஜெயிக்க வேணாமா? இதை ஒவ்வொரு ராசிக்கும் நான் கொடுக்கிறேன். இதை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சரியாக பின்பற்றுங்க. நிச்சயமாக இந்த கர்ம வினை அகலும். கர்மாவை ஜெயிப்போம். நிறைய பேர் சொல்றாங்க கர்மானா பெரிய, அதெல்லாம் எதுவுமே இல்லை, யாரோ பண்ண பாவம், நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை, அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு. நம்புங்க, அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு. கர்மாவை நம்மளால ஜெயிக்க முடியும். நீங்க கண்டிப்பா கர்மாவை ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு. அதனாலதான் இந்த பதிவை பார்க்கிறோம். ஒரு சகோதரனா, ஒரு சகோதரிகள், சகோதரர்களுக்கு நான் சொல்ற இந்த பதிவு உங்க கர்ம வினையை அகற்றும், கர்மாவை வலுவிழக்க செய்யும், நல்லது நடக்கும். பார்க்கலாமா? அன்பான மீனராசி நேர்களே, மீனத்தை பொறுத்த வரையிலும் கர்ம வினையை அவ்வப்பொழுது அகற்றி கொண்டே வரலாம். நித்திய சிவ பூஜை நீங்க செய்யணும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் சிவ ஆற்றலால் தான் கர்ம வினை அகலும். கர்மாவை வலுவிழக்க முடியும். ஒரு சோதனை வரும்பொழுது நம்ம யாருக்கிட்டையாவது போய் ஒரு விஷயத்த சொல்லணும். நீங்க சிவன் கிட்ட சொல்லுங்க. கணக்குகளை சரியாக எழுதுபவன் சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் தான் சரியா கணக்கு எழுதுறான், ஒன்னையும் விட்டுற மாட்டான். நம்ம ஏதாவது நல்லதுக்கு ஒரு சின்ன கெட்டதையும் பண்ண வேண்டியதா இருக்கு. அது என்ன நல்லதுக்கு கெட்டது? இப்போ
2 பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம்னு வச்சுப்போம். 2 பிள்ளை 2 கண்ணு தானே. ஒரு பிள்ளைக்கு நல்லதை கொடுத்துட்டு ஒரு பிள்ளைக்கு கம்மியா கொடுக்க முடியுமா? அதுல ஒரு பிள்ளை நமக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குறான், ஒரு பிள்ளை நம்மளை அன்பா வச்சுக்கிறான். இதுக்காக நம்ம எதாவது மாத்தி செய்ய முடியுமா? இல்லையே. 2 பேருக்கு ஈவனா தான் கொடுக்கணும். அப்ப நம்ம கொஞ்சம் தர்மத்தை மாறிதான் செய்யணும். அப்ப என்ன பண்ணலாம்? கெட்டவனுக்கும் நல்லது செய்யறோம், நல்லவனுக்கும் நல்லது செய்யறோம். அப்ப நல்லவன் கொஞ்சம் கோச்சுப்பானா கோச்சுக்க மாட்டானா? இதுதான் இயல்பு. இது மாதிரி பல பேர் மீனராசிக்காரர்களை பார்த்து வருத்தப்படுவாங்க. எப்படி நீங்க அவன் கெட்டவனுக்கு ஹெல்ப் பண்றீங்க, எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, இது என்ன லாஜிக்கு, என்ன நீதி அப்படின்வாங்க. அதுலதான் கர்மா உங்களுக்கு ஆரம்பமாகும். அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்காக, உங்க கௌரவத்திற்காக நீங்க சில விஷயங்களுக்கு துணிந்து செயல்படுவீங்க. அங்க கர்மா ஆரம்பிக்கும். இது இல்லாம ஜாதக ரீதியாக கர்மா இருக்கும். இதையெல்லாம் நமக்கு விட்டு விலகணும். இந்த கர்மாங்கிறது எந்த இடத்துல மைனஸ் பண்ணும் அப்படின்னா, இல்லறம் இருந்தும் இல்லறத்தில் இனிமை இருக்காது. இல்லறம் இருந்தும் இனிமை இருக்காது. சந்தோஷம் இருந்தும் சந்தோஷம் இருக்காது. வெளியில பாத்தீங்கன்னா சுகமா இருப்போம், டிப்டாப்பா இருப்போம், உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. இதான் கர்மா. கர்மா படுத்தும் சார். நிறைய நேரங்கள்ல நம்ம தனிமையிலேயே இருக்க மாதிரி இருக்கும். நிறைய நேரங்கள்ல நிறைய விஷயத்த போராடிக்கிட்டே தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இந்த போராட்டம் இல்லாம ஒரு நாள் ஜெயிச்சு பார்க்க கூடாதா? அன்ன போஸ்ட்ல ஒரு நாள் ஜெயிச்சா எப்படி இருக்கும்? எலெக்ஷன் இல்லாம அன்ன போஸ்ட்ல ஜெயிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சக்சஸ் பண்ணி பாருங்க. இதுக்கெல்லாம் நான் லாய்க்கு இல்லையா அப்படின்னு கூட சில பேர் நினைப்பாங்க. அப்ப கர்மா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பயங்கர பிரச்சனை இந்த கர்மா உண்டாக்குது. இது மீனராசிக்கு அடிக்கடி ஏற்படும். அது மாதிரி நிறைய நேரங்கள்ல ஈஸியா முடிகிற வேலை 3 சுத்தி தான் முடிக்கும். அப்ப இந்த கர்மாவை வெல்லணும். சிவனை தினசரி நம் சிவனை வழிபாடு செய்யும். சிவனை வழிபாடு செய்தால் மீனராசிக்காரர்களுக்கு கர்ம வினை அகலும். அதுல முக்கியமா திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை வழிபாடு செய்யணும் மீனராசிக்காரர்கள். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை வழிபாடு செய்யணும். அதே மாதிரி திருவாரூர், திருவெண்காடு திருவாரூர் தியாகராஜ சுவாமியை வழிபாடு செய்யணும். இந்த 2 சுவாமியை வழிபாடு பண்ணும்போது மீனராசிக்காரர்களோட கர்ம வினை அகலும். கர்மா அவங்களுக்குள்ள போய் நின்றுடும். திருவாரூர்ல போய் பாருங்க, நவக்கிரகம் நேர்கோட்டில் இருக்கும். நவக்கிரகம் எப்படி இருக்கும்? நேர்கோட்டில். மீனராசிக்காரர்கள் நவக்கிரகத்தினால் கர்ம வினையில் சிக்கி இருக்கக்கூடியவர்கள் அவசியம் திருவாரூர் சென்று அந்த தியாகராஜ சுவாமியை வழிபாடு பண்ணுங்க. தியாகராஜர் நிச்சயமாக ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி திருவெண்காடு சென்று ஸ்வேதாரண்யேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க. புதன் ஸ்தலம் அதனால பிள்ளைகளால் உங்களுக்கு தொந்தரவுகள் விலகும். பிள்ளைங்களுக்காகவே உங்க கர்மா அதிகமாகும். சார் எதுக்காக சம்பாதிக்கிறோம்? பிள்ளைங்களுக்காக தான் சம்பாதிக்கிறோம். அப்ப தப்பா போயிடக்கூடாதுல்ல, தப்பான பணம் வரக்கூடாதுல்ல. வந்துட்டா திருவெண்காடு தான். இந்த 2 ஸ்தலமும் நமக்கு நிச்சயமாக கர்மாவை விலக்கும். நம்பி செய்யுங்க, கர்மா விலகும். இனிமே உங்க வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது, நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.